வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவில் சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் ரீஎன்ட்ரி கொடுக்க தயாராகிவிட்டார்கள். எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து பாஜகவின் உதவியுடன் அதிமுகவில் பொறுப்பேற்க உள்ளார்கள். அதிமுகவில் ஒற்றை தலைமைதான் என்று எடப்பாடி அறிவித்து கிட்டத்தட்ட 11 தேர்தல்களில் தோல்வியடைந்து விட்டார். இனியும் தென் மாவட்டங்களின் ஓட்டுக்களை அதிமுக பெற முடியாது. அதற்கு ஒரே வழி, அதிமுக தென் மாவட்டங்களில் இருந்து ஆதரவுகளை முழுமையாக பெற வேண்டும் என்றால் அதிமுகவில் சசிகலா டிடிவி தினகரனை அதிமுகவில் மீண்டும் இணைக்க வேண்டும். இது மட்டும்தான் ஒரே வழி. பல்வேறு பிரச்சனைகளும் குழப்பங்களும் அதிமுகவில் இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய வகையில் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த சதி திட்டமும் அவரது அதிகாரங்களையும் பதவியையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மூத்த நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் என்று யாரையும் பாகுபாடு இன்றி கட்சியிலிருந்து வெளியேறுபவர்களை தாராளமாக வெளியேறுங்கள் என்று அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தாமல், அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாமல், நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் எடப்பாடி செய்த துரோகம் தற்பொழுது கிட்டத்தட்ட 40% நிர்வாகிகளும் தொண்டர்களும் தாவேகாவில் இணைந்துள்ளனர். இன்னமும் அதிமுகவில் இருந்து வெளியேறுவதற்கு நிர்வாகிகள் தயாராகத்தான் இருக்கிறார்கள். மேலும் சசிகலா அவர்களுக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஆதரவாக சி வி சண்முகம் அவர்களும் செயல்படுகிறார். மேலும் வருகின்ற இடைத்தேர்தல் 7 சட்டமன்ற இடைத்தேர்தல் வரைக்கும் அதிமுகவின் நிர்வாகிகள் பொறுமையாக இருப்பார்கள். அதில் 6 சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர்கள் ஏற்கனவே அதிமுகவின் வெற்றி வேட்பாளர்கள் தான். அதே தொகுதியை அதிமுக மீண்டும் கைப்பற்ற வேண்டும். ஒருவேளை ஒரு இடங்களை கூட அதிமுக கைப்பற்றவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் வருவதற்கு தகுதியே கிடையாது, பொதுச் செயலாளர் பதவிற்கு தகுதியே கிடையாது என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. 2026 சட்டசபை தேர்தல் அதிமுக எதிர்பாராத வகையிலான தோல்வியும் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பையும் பாதிக்கக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். சசிகலா அவர்களையும் டிடிவி தினகரனையும் மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி வாய்ப்பு என்பது அதிமுகவின் பக்கம் கிடைக்கும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை மட்டும் தான் அதிமுக தொடர்ச்சியாக பெறும் என்ற தகவலையும் தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் தகவல்களை வெளியிட்டு வருகிறார்கள். எடப்பாடியின் சுயநலத்திற்காக அதிமுக தோல்வியை பெற்றுவிட்டது. ஆனால் இடைத்தேர்தலில் எடப்பாடியிடம் நாங்கள் முழுமையான பொறுப்பை ஒப்படைத்துள்ளோம். அந்த தோல்வி நிச்சயம் அதிமுகவில் எடப்பாடியின் அதிகாரங்களை பறிக்கும் என்றும் எச்சரிக்கையும் செய்துள்ளனர். நண்பர்களே, சசிகலா டிடிவி தினகரன் அதிமுகவில் இணையலாமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.